பார்ப்போ நம்மிடம் numbers and sequences example 2.7. So example 2.7 இந்த examples பார்க்கிறதுக்கு முன்னாடி நம்ம எந்த introduction பார்த்திருக்கோம் அப்படின்னா fundamental theorem of arithmetic, கரெக்ட்டா? So அந்த fundamental theorem of arithmeticல நம்ம என்ன கான்செப்ட் படிச்சிருக்கோம்? Each and every composite number can be expressed as product of primes. So அந்த கான்செப்ட் தான் நம்ம பார்த்திருக்கோம். அதாவது என்னது, எந்த ஒரு composite number நீங்க எடுத்தா அப்படினாலும் that composite number can be expressed as product of primes. So prime factors நீங்க choose பண்ணி you can express them in products, கரெக்ட்டா? So factorization பண்றீங்க அப்படினா for example 32 factorize பண்றீங்க அப்படினா இது வந்து என்ன 2 16 2 8 2 4 2 2 அப்படின்றப்ப 2 வந்து 5 times இருக்கு. So 2 is a prime factor and how many times it is repeated? 5 times. So 2 to the power 5. Correct? So இது இன்னும் எக்ஸாக்ட்டா சொன்னா each and every composite number can be expressed as product of power of primes அப்படினு சொல்லுவோம். Because ஒரே prime factor உங்களுக்கு repeat ஆகறப்ப you will express it in power form. So power of primes அப்படினுவோம். இன்னொரு ஒரு லைன் வந்து இம்பார்ட்டன்ட்டா படிச்சிருப்போம், which means prime factors are the building blocks of all the positive integers. கரெக்ட்டா இல்லையா? Prime numbers are the building blocks. So இது bookல இருக்கும் பாருங்க அந்த லைன் பாருங்க. Prime numbers are the building blocks of all positive integers. இங்க நீங்க வந்து ஃபேக்டரைஸ் பண்ணிட்டே போறீங்க ஒரு நம்பரை அப்படின்றப்ப 32 அப்படின்ற நம்பரை ஃபேக்டரைஸ் பண்ணிட்டு வரீங்க அப்படின்னா நம்ம இது ட்ரீ ஃபேக்டரைசேஷன் நான் பண்ணி காமிக்கிறேன்டா. சோ இப்போ 32 அப்படின்னா என்னது 2 into 16. அடுத்தது 16 நம்ம ஸ்ப்ளிட் பண்ணோம் அப்படின்னா என்னது 4 into 4. 4 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்னது 2 into 2. அகைன் இந்த 4 ஸ்ப்ளிட் பண்ணோம்னா என்னது 2 into 2. சோ இப்போ இந்த 2 வெச்சுக்கோங்க, ஓகேவா? கீழ இருந்து அப்படியே from bottom to top பார்க்கலாம். இப்போ இந்த பாட்டம்ல இருந்து பார்க்கறப்ப இந்த 2 இந்த 2, ஓகே, இது ரெண்டும் சேர்ந்து என்ன பண்றாங்க அப்படின்னா ஒரு 4 அப்படின்ற ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர் they build up, கரெக்ட்டா? then again இந்த 2 and இந்த 2 என்ன பண்றாங்க, they build up a positive integer 4. again this 4 will build up a positive integer 16. இந்த 16 ஒரு prime நம்பரோட சேர்றப்ப this will build a 32 integer, கரெக்ட்டா? ஒரு பாசிட்டிவ் இன்டிஜர். சோ இந்த மாதிரி வந்து பில்டிங் அப் நடந்துட்டே இருக்கும். அப்படியே ஆப்போசிட் ஆபரேஷன்ல சொல்லணும் அப்படின்னா பிரேக் டவுன். சோ டீகம்போஸ் பண்ணிட்டே வருது. இந்த நம்பரை வந்து நீங்க ரெண்டா ஸ்ப்ளிட் பண்றீங்க. again இது என்ன பண்ணலாம் 2 8 ன்னு கூட ஸ்ப்ளிட் பண்ணலாம். லைக் 4 and 4 நீங்க என்ன பண்ணலாம் 2 8 அப்படினு கூட இந்த 16 ஸ்ப்ளிட் பண்ணலாம். 2 8 ல again என்னது 2 4 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். 4 ல என்ன பண்ணலாம் 2 2 ன்னு ஸ்ப்ளிட் பண்ணலாம். கரெக்ட்டா? சோ டீகம்போஸ் ஆயிட்டே வருது. அப்படி இருக்கிறப்ப ஒரு பிரைம் நம்பர் அண்ட் காம்போசிட் நம்பர் ரெண்டு காம்போசிட் நம்பர் எப்படி வேணாலும் கொண்டு வருவீங்க. ஃபைனலா நீங்க எதுல கொண்டு வந்து முடிப்பீங்கடா ஒரு பிரைம் ஃபேக்டர்ஸ்ல கொண்டு வந்து நிறுத்துவீங்க. கரெக்ட்டா இல்லையாடா? சோ இப்போ இத வெச்சு தான் நம்ம வந்து எக்ஸாம்பிள் பார்க்க போறோம். சோ இப்போ இந்த எக்ஸாம்பிள்ல பாருங்க, இந்த given factorization, so tree factorization மாதிரி பண்ணிருக்காங்க. சோ இந்த given factorization find the numbers m and n. m and n நம்ம கண்டுபிடிக்க சொல்றாங்க. So what we have to do, மேல இருந்து பார்க்கறப்ப இந்த டீகம்போஸ் ஆகுறது processல பார்க்கறப்ப நமக்கு இன்னொரு நம்பர் என்னன்றதை கண்டுபிடிக்கிறது கஷ்டம். Because why it is difficult to find? இங்க m அப்படின்றது unknown. சோ இங்க என்ன காம்போசிட் நம்பர் இருக்குது அப்படின்றது தெரியாம நம்ம வந்து இந்த ஃபேக்டரை சூஸ் பண்றது கஷ்டம். இட் இஸ் டிஃபிகல்ட், கரெக்ட்டா? பிகாஸ் இங்க 50 இருந்துச்சுன்னா இங்க 25 வரும். இங்க 36 இருந்துச்சு அப்படின்னா இங்க 18 வரும். சோ டிபெண்டிங் அப்பான் தி காம்போசிட் இன்டிஜர் தட் இஸ் chosen here, இந்த இடத்துல உங்களுக்கு வந்து என்னது ஆன்சர் கிடைக்கும். சோ அப்ப ரிவர்ஸ் ப்ராசஸ்ல வரலாம்டா, பில்டிங் ப்ராசஸ்ல, கரெக்ட்டா? சோ கீழ பாருங்க லாஸ்ட் 2 பிரைம் ஃபேக்டர்ஸ் ஆர் known. லாஸ்ட் 2 prime factors are known. So இத ரெண்டையும் மல்டிப்ளை பண்றப்ப what is the composite number that you will obtain? 10. 5 2s are 10. கரெக்ட்டாடா? 5 into 2 10. So அடுத்தது என்ன பண்ணலாம்? These two factors are there. So இத நீங்க மல்டிப்ளை பண்றப்ப அடுத்தது என்ன கிடைக்கும்டா இந்த n வேல்யூ கிடைக்கும். கரெக்ட்டா இல்லையா? இந்த 5 ஐயும் 10 ஐயும் மல்டிப்ளை பண்றப்ப you will obtain the missing n value. So 5 and 10 when multiplied, what is the product? 5 10s are 50. கரெக்ட்டா? So 5 10s are 50 அப்படினா n வேல்யூ இங்க என்னடா தங்கம் 50. ஓகேவாமா? சோ அப்படியே ரிவர்ஸ் ப்ராசஸ்ல போறோம். So then again என்னது one factor is 3 and the other factor that we have found out is 50. So 3 into 50 when multiplied will give 150. எப்படி தங்கம் நான் சொல்றேன் 50 into 3 அப்படினா 3 zeros are 0. Anything multiplied with 0 is 0. 3 5s are 15. So 150. சரியா? So 150 when multiplied with 2 gives என்னது double பண்ணனும். 150 double பண்ணனும். Multiplying with 2 is nothing but doubling the given number. So 150 ஓட double என்னது 300. So what is the value of m? 300. So the composite number, the positive integer that is chosen for factorization இங்க என்னது
300. இந்த 300 என்ற நம்பர் தான் நீங்க ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப what are the prime factors that you are obtaining at the last? 2 into 3 into 5 into 5 into 2. ஓகேவா தங்கோ? சோ அதுல நமக்கு இந்த ஒரு காம்பினேஷன் வந்து கம்ப்ளீட்டா ஃபுல்ஃபில்டா இருக்கு. சோ இதுல இருந்து நம்ம என்ன பண்றோம்? பில்டிங் அப் அப்படியே பண்ணிட்டே போறோம். சோ இது ரெண்டையும் பில்ட் அப் பண்றப்ப 10 and 5 and 10 இது மல்டிப்ளை பண்றப்ப we get 50. So 50 is the value of n. அப்ப நம்ம இங்க என்ன எழுதலாம்டா? n equals 50. And what is the value of m that we have found out? 3 into 50 150. அடுத்தது again இந்த ஸ்டெப்ல இருக்கக்கூடிய இந்த ரெண்டு ஃபேக்டர்ஸ் பண்றப்ப நமக்கு என்னது? இந்த பிரான்ச்ல இருக்கக்கூடியது பண்றப்ப 2 into 150 gives 300. So m equals 300. So இதுல இருந்து நீங்க என்ன அண்டர்ஸ்டாண்ட் பண்ணலாம்? 300 அப்படின்ற இந்த காம்போசிட் நம்பர், இந்த பாசிட்டிவ் இன்டிஜர் தான் they have factorized. So ஃபைனலா எந்தெந்த ஃபேக்டர்ஸ் அப்படின்னா இங்க ஃபைனலா வருது பாத்தீங்களா? ஸ்ப்ளிட் ஆகாம ஸ்டாப் ஆயிருக்கு பாத்தீங்களா? பிரைம் ஃபேக்டர்ஸ். இதுதான் நம்மளுடைய ஃபைனல் ப்ராடக்ட் ஆஃப் பிரைம். சரியாடா? So இதை எக்ஸ்பிரஸ் பண்ணும் கேட்டிருந்தாங்கன்னா, இப்ப இதுல கேட்கல, just they have asked us to find the value of n and m. சரியா? பட் அப்படி கேட்டிருந்தாங்க அப்படின்னாலும் you can represent easily. என்னது? 300 அப்படின்ற நம்பர் நம்ம ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப what are the primes that we are getting prime factors? 2 into 3 into 5 into 5 into 2. கரெக்டடா? So 5 into 5 into 2. இப்ப 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு தங்கம்? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. So 2 to the power 2. 3 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? Just only 1 time. So 3 to the power 1. 5 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு? 2 டைம்ஸ் ரிப்பீட் ஆயிருக்கு. So 5 to the power 2. So a composite in a number is expressed in the product of power of primes. கரெக்டா? So இந்த fundamental theorem of arithmetic இங்க அப்ளை ஆகுது. ஓகேவாமா? So அடுத்த எக்ஸாம்பிளுக்கு போலாமா? சோ இதுல ஸ்டெப் வேணும் அப்படின்னாடா நீங்க இந்த ப்ராசஸ வந்து எழுதலாம். இப்போ 5 into 2 10. சோ ஃபர்ஸ்ட் கீழ இருந்து from bottom அப்படின்னு கூட இங்க எழுதிக்கோங்க. from bottom நம்ம ஃபர்ஸ்ட் ஸ்டெப் என்னது? கீழ இருக்கக்கூடிய இந்த ஃபர்ஸ்ட் பாக்ஸோட வேல்யூ எப்படி கண்டுபிடிக்கிறோம்? 5 into 2 10. சோ செகண்ட் என்ன கண்டுபிடிக்கிறீங்க? n வேல்யூ. அடுத்தது n வேல்யூ கண்டுபிடிக்கிறதுக்கு எந்தெந்த நம்பர்ஸ் மல்டிப்ளை பண்றீங்க? 5 into 10 50. So n value 50. ஓகேவா? அடுத்தது செகண்ட் பாக்ஸ். ஓகேவா? செகண்ட் பாக்ஸ் இது கண்டுபிடிக்கிறதுக்கு என்ன பண்றீங்க? 3 into 50 that will be equal to 150. So for finding the value of m you multiply 2 into 150 that will be equal to 300. இப்படி ஸ்டெப்ஸ் எழுதலாம் தங்க. வேணும்னா எழுதிக்கோங்க. இப்போ நம்ம செகண்ட் ஸ்டெப்க்கு மூவ் பண்ணலாம். Can the number 6 power n? Can the number 6 power n being a natural number, n being a natural number, because natural number னு சொல்லிட்டாங்கன்னா அப்ப இந்த n வேல்யூக்கு நீங்க எதுல இருந்து தான் சப்ஸ்டிடியூஷன் ஆரம்பிக்கணும்? starting from 1 you can substitute any values till infinite. ஓகேவா? zeros substitute பண்ண கூடாதுன்றதுக்காக தான் இங்க natural numberன்றதை மென்ஷன் பண்றாங்க. end with the digit 5. give reason for your answer. so 6 power n. இப்போ 6 power n அப்படின்னா இங்க என்னது? n இருக்கிற இடத்துல ஃபர்ஸ்ட் 1 சப்ஸ்டிடியூட் பண்ணி பார்க்கலாம். so 6 to the power 1. இதனோட ஆன்சர் என்னவா இருக்கும்? 6. 6 to the power 2. அடுத்தது n இருக்கிற இடத்துல 2 சப்ஸ்டிடியூட் பண்ணோம்னா 6 into 6 என்னடா? 36. சோ இந்த மாதிரி நம்ம ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன் பண்றோம்ல, பாருங்க 6 to the power 3. so 6 into 6 into 6. அதனுடைய ஆன்சர் என்ன? 216. இந்த மாதிரி 6 to the power 4, 6 to the power 5, 6 to the power 6 until etc. infinite numbers நீங்க இங்க வந்து சப்ஸ்டிடியூட் பண்ணலாம். because n க்கு நமக்கு n கிடையாது. நேச்சுரல் நம்பர்ஸ் வந்து இன்ஃபைனைட்டா போயிட்டே இருக்கும். இப்போ 6 power n அப்படின்றப்ப 6 power 1, 6 power 2, 6 power 3 இப்படி மல்டிப்ளை பண்ணி பார்த்தா ஆன்சர் வச்சு சொல்லிடலாம். ஓகே, இதனுடைய ஆன்சர் வந்து 5ல எண்ட் ஆகல. 5ல எண்ட் ஆகல. கரெக்டா இல்லையாடா? being a natural number end with the digit 5. இந்த 6 power n அப்படின்ற வேல்யூ வந்து 5 அப்படின்ற டிஜிட்ல வந்து முடியுதா? ஒன்ஸ் பிளேஸ்ல 5ன்ற டிஜிட் வருதான்ற பாசிபிலிட்டி தான் பாக்குறாங்க. சோ நம்ம இது மூணுத்துக்கு வெரிஃபை பண்ணியாச்சு. பட் இதே மாதிரி 6 power 4, 6 power 5 or 6 power 30, 6 power 40, 6 power 120 இந்த மாதிரி 6 ரிப்பீட்டடா இத்தனை டைம்ஸ் மல்டிப்ளை ஆகிட்டு போறப்ப அதனுடைய ஆன்சர்ல ஒன்ஸ் பிளேஸ்ல whether the digit 5 is coming or not அதை நீங்க எப்படி வெரிஃபை பண்ணுவீங்க? கஷ்டம். கரெக்டாடா? சோ இந்த இடத்துல நமக்கு ஹெல்ப்ஃபுல்லா இருக்கிறது யாருன்னு பாத்தீங்கன்னா prime factorization. சோ நம்ம படிக்கக்கூடிய அந்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக் நமக்கு இங்க யூஸ் ஆகும். சோ prime factorization பண்றப்போ என்னன்னா இந்த 6 அப்படின்ற நம்பர் வந்து prime factors ஸ்ப்ளிட் அப் ஆகும். கரெக்டா எடுத்தோங்க? சோ prime factors of 6 என்னன்னு பாத்தீங்கன்னா 2 and 3. கரெக்டா? 2 into 3. இல்ல அப்படினா நீங்க பண்ணி பாருங்கடா prime factorization. so 2 3s are 6, 3 1 is 3. கரெக்டா? so 6 equals 2 into 3 product of primes எக்ஸ்பிரஸ் பண்ணியாச்சு. ஓகேவா? சோ இது வந்து நீங்க எவ்ளோ இப்ப 6 ஓட மல்டிபிள்ஸ்
இதே மாதிரி நீங்க 6 ஓட எந்த மல்டிபிள்ஸ் வந்து நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணீங்க அப்படின்னாலும் again உங்களுக்கு என்னடா ரிப்பீட் ஆகும், இந்த 2 into 3 தான் ரிப்பீட் ஆகும். கரெக்டா இல்லையா? அதை வெரிஃபை பண்ணி பார்த்தரலாமா? இப்போ choose the number 36. 36 அப்படின்றது ஆக்சுவலா என்னது? 6 multiplied 2 times. 6 multiplied 2 times. இப்போ இந்த 6 வந்து என்னவா ஸ்ப்ளிட் ஆகும்? ஆக்சுவலி 2 into 3 ஸ்ப்ளிட் ஆகும். இந்த 6 again என்னவா ஸ்ப்ளிட் ஆகும்? 2 into 3 ஸ்ப்ளிட் ஆகும். அப்ப 2 எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? இதுல 2 டைம். 3 எத்தனை டைம்ஸ் கிடைக்கும்? 2 டைம். சோ இந்த 6 power 2 அப்படின்றது நம்ம எப்படி ரெப்ரசென்ட் பண்ணலாம்? 2 power 2 into 3 power 2. ஆமாவா இல்லையா? செக் பண்ணி பார்க்கலாமா? பாருங்க 2 18, அடுத்தது 2 9 3 3 3 1. பாருங்க 36 அப்படின்றது ஆக்சுவலி நம்ம 6 into 6, அதாவது 6 power 2 சொல்றோம். அதை இன்னொரு விதமா எப்படி சொல்லலாம் தங்கம்? 2 power 2 into 3 power 2. சோ இதனுடைய பேஸ் நம்பர் நம்ம ஃபர்ஸ்ட் சூஸ் பண்றோம் பாத்தீங்களா, ஒரு காம்போசிட் நம்பர். அந்த காம்போசிட் நம்பரை நீங்க ஸ்ப்ளிட் பண்றப்ப என்ன பிரைம் ஃபேக்டரைசேஷன் கிடைக்குதோ, சோ அந்த நம்பரை நீங்க ரிப்பீட்டட் மல்டிப்ளிகேஷன்ல பவர்ஸ்ல எக்ஸ்பிரஸ் பண்றப்ப, இது 6 power 36 கண்டுபிடிக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்க, அதனுடைய வேல்யூவை நீங்க பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றப்ப என்ன கிடைக்கும்? 2 power 36 into 3 power 36. கரெக்டா இல்லையா? நீங்க எவ்வளவு பெரிய நம்பர் பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணிட்டு வந்தாலும் உங்களுக்கு 2 எத்தனை டைம்ஸ் ரிப்பீட் ஆகும்? 36 டைம்ஸ். 3 எத்தனை டைம் ரிப்பீட் ஆகும்? 36 டைம்ஸ். வேற ஏதாவது புதுசா ஒரு பிரைம் ஃபேக்டர் கிடைக்குமானா கிடைக்காது. சரியாடா? சோ 2 power 36 into 3 power 36 தான். இதோட வேல்யூ என்னன்னு கண்டுபிடிக்கல, பட் அந்த வேல்யூக்கான பிரைம் ஃபேக்டரைசேஷன் நீங்க கண்டுபிடிச்சிட்டீங்க. இப்போ 6 power 115 இருக்குன்னு வச்சுக்கோங்க. 6 நம்ம என்ன ஸ்ப்ளிட் பண்ணுவோம்? 2 into 3 ஸ்ப்ளிட் பண்ணுவோம். So 2 into 3 the whole power 115. Actual thing என்னது? 2 power 115 into 3 power 115. கரெக்டா இல்லையா? So இதனுடைய வேல்யூ ஃபைனல் ஆன்சர் when prime factorized, what is the answer that will be obtained? 2 power 115 into 3 power 115. There will be no new prime factors introduced. 5 7 இல்ல 11 இந்த மாதிரி புது prime factors எதுவுமே வராது. கரெக்டாடா? இப்ப பாருங்க, இந்த நம்பர் 2 ஓட மல்டிபிள்ஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும். சரியா? அதே மாதிரி 3 ஓட மல்டிபிள்ஸ் எதுவா வேணாலும் இருக்கட்டும். எனி நம்பர் என்ன தங்கம்? எனி நம்பர் when multiplied with 2. எனி நம்பர் when multiplied with 2, answer எப்படி தங்கம் உங்களுக்கு கிடைக்கும்? The answer will be an even number. கரெக்டா இல்லையா? Any number when multiplied with 2, your answer will be an even number. What do you mean by even number? The number that ends with the digits 0, 2, 4, 6, 8. கரெக்டா இல்லையா? The number that ends with the digits 0, 2, 4, 6, 8. அப்போ இந்த 6 அப்படின்ற நம்பரோட பிரைம் ஃபேக்டர்ஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா 2 into 3. சோ இந்த நம்பர் எதுவா வேணாலும் இருக்கும். இப்ப 3 ஓட மல்டிபிள்ஸ் வந்து நமக்கு 5 லயும் எண்ட் ஆகலாம். பட் இங்க எந்த நம்பர் வந்தாலும் அது 2 ஆல மல்டிப்ளை ஆகுறப்ப சோ ஃபைனல் ஆன்சர் உங்களுக்கு என்ன நம்பரா தான் இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். சோ அப்ப 6 power n அப்படின்ற இந்த நம்பர்ஸோட ஆன்சர்ஸ் வந்து டிஜிட் 5ல முடியறதுக்கான சான்சஸ் இருக்கா? இப்ப நீங்க ஆன்சர் பண்ணுங்க பாப்போம். கண்டிப்பா கிடையாது. கரெக்டாடா? சோ ஏன்னா ஈவன் நம்பர்ல தான் எண்ட் ஆகும் எவ்வளவு பெரிய வேல்யூவா இருந்தாலும். பிகாஸ் 2 இஸ் a prime factor. 2 prime factor இருக்கிறப்போ மல்டிப்ளை ஆகுறப்ப நமக்கு என்ன ஆயிடும்டா? 2 ஓட மல்டிப்ளை ஆகுறப்ப எனி ஆன்சர் அது வந்து எப்படிதான் இருக்கும்? ஈவன் நம்பரா தான் இருக்கும். சோ டிஜிட் 5ல முடியறதுக்கான சான்சஸ் கிடையாது. ஓகேவா? இப்போ பாருங்க, நீங்க 6 power 115 அப்படின்னு எடுத்திருக்கோமா? 6 power 115 அப்படின்றத நம்ம என்ன பண்றோம்? 2 power 115 into 3 power 115 தான் அது prime factorize ஆகும். கரெக்டாடா? சோ இங்க 3 power 115 ஓட வேல்யூ எதுவா வேணாலும் இருக்கலாம். அது 5ல முடியற நம்பராவே கூட இருக்கட்டும். பட் இங்க மல்டிப்ளை ஆகுறது எதோட? 2 power something. அப்ப 2 power some value ஓட மல்டிப்ளை ஆகுறப்ப final answer will be an even number. So the possibility எப்படி இருக்கும்? Either it will be 0 or 2 or 4 or 6 or 8. இந்த digitsல தான் end ஆகுமே தவிர 5 அப்படின்ற digitல it will not end. புரியுதாடா? So reason justify பண்ணோம் அப்படின்னா, since 2 is a prime factor, since 2 has become a prime factor for 6, நமக்கு என்ன ஆகாது? The answer will end with the digits 0, 2, 4, 6 or 8. இந்த combinations தான் இருக்குமே தவிர it cannot end with the digit 5 அப்படின்னு எழுதிடலாம். ஓகேவாடா? Since 2 is a prime factor, இங்க எழுதலாமா? Since 2 is a prime factor, the answer will be, அதாவது 6 power n அப்படின்ற ஆன்சர் எதுல தான் முடியும்? நமக்கு will end with the digits 0, 2, 4, 6, 8. ஓகேவா? End with the digits 0, 2, 4, 6, 8 and not 5. நான் 5ல end ஆகாது. Because the answer will be an even number when multiplied with 2. The answer will be an even number when multiplied with 2.
சோ 6 பவர்ல நீங்க எந்த வேல்யூ மிடில் ஏதாவது ஒரு வேல்யூ எடுத்து கூட செக் பண்ணி பாருங்க தங்க. உங்களுக்கு பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல என்னென்ன ஃபேக்டர்ஸ் தான் வரும் 2 into 3 சொன்னேன். இந்த ஃபேக்டர்ஸ் தான் ரிப்பீட்டடா வரும். நீங்க எத்தனை டைம்ஸ் 6 மல்டிப்ளை பண்றீங்களோ அத்தனை டைம்ஸ் இந்த ஃபேக்டரைசேஷனுக்கு வரும். இப்போ 6 பவர் 4 அப்ப பிரைம் ஃபேக்டரைசேஷன்ல என்ன கிடைக்கும்? 6 வந்து 2 into 3 ஸ்ப்ளிட் ஆகுது. சோ 2 to the power 4 into 3 to the power 4. ஓகேவாமா? சோ இதனுடைய ஃபைனல் ஆன்சர் கண்டிப்பா எதுல தான் எண்ட் ஆகும்? 6ல தான் எண்ட் ஆகும். அது ஒரு கான்செப்ட் இருக்குது. இல்ல அப்படினாலும் ஜெனரலா தெரிஞ்சுக்கனாலும் ஈவன் நம்பர்ல தான் எண்ட் ஆகும். ஓகேவா தங்க? புரிஞ்சுதா? நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருமா. இஸ் 7 into 5 into 3 into 2 இங்க into நினைச்சுக்காத, இங்க பிளஸ் இருக்கு. plus 3 a composite number. So first composite number na நம்ம என்ன ஞாபகம் வச்சுக்கணும்? more than 2 factors. more than 2 factors. justify your answer னு கேக்குறாங்க. So நம்ம இத கண்டுபிடிச்சோம்னா we have to justify. We have to give the reason why we are concluding whether it is a composite number na composite number ni ஏன் கன்க்ளூட் பண்றோம்னு சொல்லணும். இல்ல அப்படினா ஏன் இல்ல அப்படிங்கறதை எக்ஸ்பிளைன் பண்ணனும். So பாருங்கமா, இங்க 7 into 5 into 3 into 2 இது ஒரு term because it is a multiplication. நமக்கு ஃபைனலா ஒரு single answer. Then plus 3 இது ஒரு term. first term second term வெச்சுக்கோங்க. So 7 into 5 into 3 into 2 அப்படின்றப்ப plus 2 இதுக்கு ஒரு bracket போட்டுக்கிறேன். இத மல்டிப்ளை பண்ணோம் அப்படினா என்ன கிடைக்கும் நமக்கு? சாரி plus 3. இங்க மல்டிப்ளை பண்ணோம்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்கும்? 7 5s are 35. 35 into 3 2s are 6. plus 3 எழுதிக்கிறேன். 35 into 6 அப்படின்னா 6 3s are 18. பட் இந்த 3 10s பிளேஸ்ல இருக்கு. சோ 18 எழுதுறதுக்கு பதிலா 118 எழுதலாம். அடுத்து 6 5s are 30. சோ 180 plus 30 அப்படின்னா இங்க என்னது? 210. சோ 210 plus 3. கரெக்ட்டா? சோ அதுக்கு என்ன ஆன்சர் வரும்? இது அடிஷன் பண்ணோம்னா 213. சோ இப்ப 213 வந்து பிரைம் நம்பரா கிடையாது, காம்போசிட் நம்பர். எதனாலனா because prime number na நமக்கு என்னது? 1 and the same number நமக்கு ஃபேக்டரா கிடைக்கணும். 1 and the same number should be the factors. 2 factors only. இப்ப 213 எடுத்தோம்னா 1 and 213 மட்டுமே ஃபேக்டர்ஸா இருக்குமா? இல்ல. 3 is also a factor. 3 is also a factor. கரெக்ட்டாமா? இது பாருங்க. 2 plus 1 3. 3 plus 3 6. அப்போ if the sum of the digits is divisible by 3, the number is also divisible by 3. இப்போ இதனுடைய sum of the digits 2 plus 1 plus 3 என்னதுடா தங்கம்? 6. 6 is divisible by 3. Therefore 213 is also divisible by 3. அப்ப இதனுடைய factors என்ன? 1 3 213. இன்னும் நிறைய factors இருக்கலாம். பட் நமக்கு என்னது? more than 2 factors ன்னு வந்துட்டா it is a composite number. சரி ஓகே, இது இவ்ளோ பெரிய ஸ்டெப் நம்ம இங்க பண்ணணுமா அப்படின்ற ஒரு விஷயம் வருது இல்ல. சோ பாருங்கம்மா, இதுல இன்னொன்னு இந்த 7 into 5 into 3 into 2 இருக்குது பாருங்க. இது ஒரு டேர்மா நம்ம எடுக்கிறோம். கரெக்ட்டா இல்லையா? 7 into 3 into 5 into 2 இது ஒரு டேர்மாவும் plus 3 இது ஒரு டேர்மாவும் எடுக்கிறோம். இப்ப இந்த ரெண்டு டேர்ம்ஸ்லயும் நமக்கு காமன் அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த 3 வந்து காமனா இருக்கு. கரெக்ட்டா இல்லையா? சோ 3 காமனா வெளியில எடுத்துட்டோம். இந்த டேர்ம்ல இருந்து 3யும் இந்த டேர்ம்ல இருந்து 3யும் காமனா வெளியில எடுத்துட்டோம் அப்படின்னா இதுல ரிமைனிங் என்ன இருக்கும்? 7 into 5 into 2. கரெக்ட்டா இல்லையா? 7 into 5 into 2 அதுக்கப்புறம் என்னது? plus இங்க 3 காமனா வெளியில எடுத்துட்டோம்னா என்ன இருக்கும்? 1. ரிமைனிங் என்ன தங்க இருக்கும்? 1. இது உள்ள மல்டிப்ளை பண்ணி பாத்தீங்கன்னா இதே ஸ்டெப் திருப்பி கிடைக்கணும். சோ 3 into 7 5s are 35. 35 2s are 70. So 70 plus 1 என்னதுடா? 71. So 3யும் 71. இங்க பாருங்க 71 is a prime number. கரெக்ட்டா இல்லையா? 71 is a prime number. அப்போ ரெண்டு பிரைம் நம்பர் இந்த டோட்டல் டேர்முக்கு நமக்கு ஃபேக்டர்ஸா வருது. இது இல்லாம நமக்கு இன்னொரு ஃபேக்டர் என்ன டிஃபால்ட்டா வரும்? 1 அப்படின்ற ஒரு ஃபேக்டர் கண்டிப்பா வரும். கரெக்ட்டா இல்லையாடா? இப்போ 3 into 71 into 1. அப்ப எத்தனை ஃபேக்டர்ஸ் இருக்கீங்க நமக்கு? 3 ஃபேக்டர்ஸ் இருக்கு. more than 2 factors. It has 3 factors, so it is more than 2 factors. So we can conclude that it is a composite number. சரியாடா? So இப்ப 3 and 1 மட்டும் வந்திருந்தாலோ இல்ல ஃபைனலா நம்ம இத கன்க்ளூட் பண்றப்ப that number and 1 அப்படின்னு மட்டும் வந்திருந்தாலோ we can conclude that it is a prime number. பட் இங்க என்னது? 71 அப்படின்னா இது மல்டிப்ளை, இது வந்து இங்க 3 வந்து மிஸ் ஆகி இருக்கணும். ஓகேவா? வெறும் 71 இருந்திருந்தா 71 and 1 மட்டும் கிடைச்சிருக்கு. so it is a prime number சொல்லிருக்கலாம். பட் 71 ஒரு ஃபேக்டர் இருக்கு, 3 அப்படின்ற ஒரு ஃபேக்டர் இருக்கு. அது மட்டும் இல்லாம டிஃபால்ட்டா நமக்கு எப்போதுமே 1 அப்படின்ற ஃபேக்டர் இருக்கு. So there are 3 factors, more than 2 factors அப்படின்றப்ப 2 composite. It is a composite number. So it has 2 prime factors. அதனால நான் இத composite numberனு கன்க்ளூட் பண்ணிடுறேன். ஒண்ணா இந்த இதுல பண்ணலாம்டா இந்த மெத்தட்ல. இல்ல அப்படின்னா ஓகே எனக்கு இதுவே ஈஸியா இருக்கு, சின்ன சின்ன நம்பர்ஸ் தான் இருக்குது. சோ மல்டிப்ளிகேஷன் நான் ஈஸியா பண்ணிடுவேன்னா ஒரு நம்பரை நீங்க இப்படி டிரைவ் பண்ணிட்டு அந்த நம்பரை நீங்க whether it is a composite number or prime number னு கன்க்ளூட் பண்ணிடலாம்.
அதுலயே உட்காந்து இந்த 2 and 3க்கு prime factorization பண்ணணும்னா நீட் கிடையாது. You can check for divisibility. ஓகேவா? divisibility check பண்ணீங்க அப்படின்னா நான் பாருங்க divisibility மட்டும் தான் செக் பண்ணேன். 3 ஆல இது டிவைட் ஆகும். So 1 213 தவிர இன்னொரு ஃபேக்டர் அடிஷனலா வந்துருது. நான் இதனுடைய மத்த ஃபேக்டர்ஸ்ல என்னெல்லாம் பார்க்கல. 3 அப்படின்ற ஒரு ஃபேக்டர் அடிஷனலா வருது. So 3 factors are that நான் காம்போசிட் நம்பர்னு கன்க்ளூட் பண்ணிட்டேன். சரியாடா? சோ இது மல்டிப்ளை பண்றப்ப நமக்கு வந்து என்னன்னா ஒரு பெரிய பெரிய பிரைம் நம்பர்ஸ் எல்லாம் வந்துச்சுன்னா அது பிரைம் நம்பரா இல்லையான்னு கண்டுபிடிக்க தெரியாது. அதனால இந்த மெத்தட் மோஸ்டா ப்ரிஃபர் பண்ண மாட்டாங்க. இந்த மாதிரி என்ன பண்ணிக்கலாம், இந்த செகண்ட் மெத்தடுக்கு போய்க்கலாம். ஓகேவாடா? சோ இப்போ இங்க வேற ஏதாவது நம்பர் வந்துச்சுன்னு வச்சுக்கோங்க, உங்களுக்கு டிவிசிபிலிட்டி ரூல் செக் பண்ண தெரியல, இல்ல பிரைம் ஃபேக்டரைசேஷன் கரெக்டான நம்பர் சூஸ் பண்ண தெரியலனா உடனே இத பிரைம் நம்பர்னு சொல்லி நீங்க கன்க்ளூட் பண்ணிடுறதுக்கு சான்சஸ் இருக்கு. ஓகேவா? சோ அதனால இல்ல எனக்கு டிவிசிபிலிட்டி ரூல்ஸ் நல்லாவே தெரியும் அண்ட் இது வந்து பிரைம் நம்பரா காம்போசிட் நம்பரான்னு சொல்ல தெரியும்ன்றவங்க இந்த ஃபர்ஸ்ட் மெத்தட் சூஸ் பண்ணிக்கலாம். இல்ல எனக்கு கொஞ்சம் கன்ஃபியூஷன் அப்படின்றவங்க செகண்ட் மெத்தட் போய்க்கோங்க. ஏன்னா நீங்க இந்த மல்டிப்ளை பண்றப்ப இங்க வந்து மோர் தென் 2 ஃபேக்டர்ஸ் உங்களுக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா உங்களுக்கு என்னடா கண்ணு, அது காம்போசிட் நம்பர். சரியாமா? சோ நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் பாருடா. Example 2.10, A and B are two positive integers. A and B are two positive integers such that A to the power B into B to the power A equals 800. So you have to find the value of A and B. So நம்ம என்ன பண்ணலாம், given dataவை எடுத்து எழுதலாம். So what is the given data? A to the power B into B to the power A equals 800. So what is the first thing that we should do? Prime factorization. ஏன்னா இங்க ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ். கரெக்டா? இது பிரைம் நம்பரா இல்லையான்னு தெரியல, பட் என்னது ப்ராடக்ட்ல இருக்கு. சோ நம்ம என்ன பண்ணலாம், பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்ணி பார்க்கலாமா 800க்கு. சோ வாட் இஸ் தி பிரைம் ஃபேக்டரைசேஷன்? 2. let us choose 2. 2 அப்படினு சூஸ் பண்ணோம்னா 400. again 2 அப்படின்றது சூஸ் பண்ணோம்னா 200. 200 250 225 5 5 5 1. கரெக்டா? சோ இப்போ 800 அப்படின்றத நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ணலாம், இந்த லெஃப்ட் ஹேண்ட் சைடு இருக்கட்டும், A to the power B B to the power A ன்றது இருக்கட்டும். 800ன்றதை இப்போ நீங்க எப்படி எக்ஸ்பிரஸ் பண்ண போறீங்க, 2 into 2 into 2 into 2 into 2 which means 5 times இங்க இருக்குடா. சோ நம்ம அந்த 5 times அங்க எழுதுறோம். ஓகேவா? அடுத்தது into 5 into 5. 5 எத்தனை டைம்ஸ் இருக்கு? 2 டைம்ஸ் இருக்கு. இப்போ என்னன்னா A to the power B into B to the power A equals, இத நம்ம பவர்ல எழுதலாமா, ப்ராடக்ட் ஆஃப் பிரைம்ஸ், பவர் ஆஃப் பிரைம்ஸ். இப்போ 2 to the power 5. How many times 2 is multiplied? 5 times. So 2 to the power 5 into 5 எத்தனை times multiply ஆயிருக்கு? 5 to the power 2. இப்போ இதோட கம்பேர் பண்ணி பாருங்க தங்கம். இங்க பேஸ் பவர், இதுல என்ன பவர் வருதோ அது அடுத்தது என்னது, பேஸா இருக்கு. அதே மாதிரி இங்க என்ன பேஸ் இருக்கோ அது வந்து இங்க என்னவா இருக்கு, பவரா இருக்கு. கரெக்டா? So A to the power B into B to the power A இத கம்பேர் பண்றப்ப we get the value A equals to B equals 5. சரியா தங்கம்? பாருங்க 2 to the power 5 A to the power B into இங்க என்ன பவர் இருக்கோ அது அப்படியே பேஸ் வந்துடணும். சோ இங்க பவர் 5 அது பேஸா இருக்கு 5. then இங்க என்ன பேஸோ அது பவருக்கு வருது A. so 5 to the power 2. so A equals to B equals 5. புரியுதா? பிரைம் ஃபேக்டரைசேஷன் பண்றீங்க, அந்த பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல ரெப்ரசன்ட், ப்ராடக்ட் ஆஃப் பவர் ஆஃப் பிரைம்ஸ்ல ரெப்ரசன்ட் பண்றப்ப கம்பேரிசன்ல இது கரெக்டா வந்துருது. ஓகேவா? சோ நம்ம பார்த்த ஃபண்டமெண்டல் தியரம் ஆஃப் அரித்மெட்டிக்கோட எக்ஸாம்பிள் சம்ஸ் வந்து இங்க பாத்துக்கோங்க. அடுத்ததுல எக்ஸசைஸ் சம்ஸ் பார்க்கலாம். ஓகேவா? சோ இது வந்து இதனோட எக்ஸ்பிளனேஷன்ஸ் நீட் பிரசன்டேஷனுக்கு நீங்க புக் ரெஃபர் பண்ணிக்கோங்க தாங்க. நான் இந்த கான்செப்ட்டுக்காக இப்படி பண்ணிருக்கேன். நீட்டா பிரசன்ட் பண்ணுங்க எக்ஸாம்ல எழுதுறப்போ. சோ ஃபர்ஸ்ட் மெத்தட் இது, இந்த கீழ எழுதி இருக்கிறது வந்து செகண்ட் மெத்தட். இந்த ஸ்ப்ளிட் அப் புரிஞ்சுக்கோங்க. ஓகேவாமா? அண்ட் பிரைம் ஃபேக்டரைசேஷன் நீங்க பண்ணிருக்கோம், இது ஒரே மெத்தட்ல தான் செஞ்சிருக்கோம். அண்ட் இதுக்கு தேவையான அந்த கிவ் ரீசன் ஃபார் ஆன்சர் என்னது இங்க இருக்கு. since 2 is a prime factor அப்படின்றதுக்கு இங்க இருக்கு. ஓகேவாமா?